வணக்கம், நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி ட்ராவல் எக்ஸ்பி. கீழே திருப்பதியில் கொடுக்குற SSD டோக்கன் நிலவரங்க. இது காலையில் 4:30 மணிக்கு எடுத்தது. இன்றைக்கி தேதி 29 திங்கட்கிழமை. 4:30 மணிக்கு எடுக்கும்பொழுது 6,978 டிக்கெட்டு நாளை காலையில் உள்ள தரிசனத்துக்கு டிக்கெட் அவைலபிள் இருந்ததுங்க. அது 29 இன்றைக்கி ஈவினிங் உள்ள டிக்கெட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நைட்டு 2 மணிக்கு 3 இடத்துல டிக்கெட் கொடுக்குறாங்க. சீனிவாசம், விஷ்ணு நிவாசம், அதுக்கப்புறம் அலிப்பேர் நடபாதி பக்கத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துலையுமே டிக்கெட் கொடுக்குறாங்க. நைட்டு 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதில் இன்றைக்குள்ள ஸ்லாட்டெல்லாம் முடிஞ்சிச்சுங்க. இன்றைக்கி 3 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் ஸ்லாட் போட்டு கொடுப்பாங்க. அது எல்லாமே முடிஞ்சிருச்சு. நாளை காலையில் உள்ள ஸ்லாட்டு 12,000 டிக்கெட் கிட்டத்தட்ட கொடுப்பாங்க. அதில் உள்ள ஸ்லாட்லேயே 6,978 டிக்கெட்டு காலைல 4:30 மணிக்கு அவைலபிள் இருக்குங்க. திரும்ப இப்போ 5:30 மணிக்கு மறுபடியும் பார்க்கலாம். இது அடுத்தது 5:30 மணிக்கு எடுத்துங்க. அது 5:30 மணிக்கு எடுக்கும்பொழுது அந்த அப்டேட் அவங்க பண்ணவே இல்லை. ஆன்லைனில் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இல்லைனா அவங்க அப்டேட் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் வரும். இதில் இது 6,933 அப்படி நின்று போச்சுங்க. அதுக்கப்புறம் வரவே இல்லை. 6 மணிக்கு இப்போ 5:30 மணிக்கு பார்த்தேன். திரும்ப அப்புறம் 6 மணிக்கும் பார்க்குறேன். 6 மணிக்கு எந்த அப்டேட்டுமே வரல. 6,933 டிக்கெட்னு சொல்லி அப்படியே நிற்கிது. கண்டிப்பாக இது 6,900ங்கிறதுலாம் வந்து ஒரு 6:30 மணி 7 மணிக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் கண்டிப்பாக இருக்காது. ஆனால் அதுவே வந்து இன்னும் அப்டேட் கொடுக்கல. அதனால் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் 6 மணிக்கு எவ்வளோ டிக்கெட் அவைலபிள் இருக்குது என்னங்க டீட்டெயில் தெரியலிங்க. அதை பற்றின தொடர்ந்து அப்டேட் வந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு திரும்ப அப்புறம் மத்தியானமாக போடுற வீடியோவில் அதை பற்றின டீட்டெயில் சொல்கிறேங்க. திருமலையில் போன வாரம் பார்த்திங்கன்னா வியாழன், வெள்ளி, சனியெல்லாம் பார்த்திங்கன்னா 65,000 பேர் 70,000 பேர் ஒரு நாளைக்கு சாமி தரிசனம் பார்த்துருக்காங்க. சனிக்கிழமை மட்டும் கொஞ்சம் அதிகமாக போய் 84,000 பேர் சாமி தரிசனம் பார்த்துருக்காங்க. இதில் வியாழன், வெள்ளிலாம் பார்த்திங்கன்னா 14 மணி நேரத்துலேருந்து 18 மணி நேரம் வரைக்கும் டைம் போட்டிருக்காங்க. சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு அவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு போட்டிருக்காங்க. ஆனால் சனிக்கிழமை அன்றைக்கி 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரத்துக்குள்ளே தான் டைம் போட்டிருக்காங்க. ஆனால் அன்றைக்கி தான் அதிகபட்சமாக 84,000 பேர் சாமி தரிசனம் பண்ணியிருக்காங்க. கம்பார்ட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது வைகுண்ட கியூ காம்ப்ளெக்ஸ் கம்பார்ட்மெண்ட்டில் 32 கம்பார்ட்மெண்ட்டில் 31 ஃபுல்லாகிடுச்சிங்க. கிட்டத்தட்ட எல்லாமே ஃபுல்லுன்னு தான் சொல்லணும். இதை தாண்டி அடுத்தாப்புல கூட்டம் வந்துச்சுன்னா வெளியில் க்யூவில் எல்லாம் நிற்க வைப்பாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் சனிக்கிழமை இருந்திருக்கு. ஆனாலும் பிரியதர்ஷனில் எந்த டிக்கெட்டும் இல்லாமல் போனவங்களுக்கு 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரத்துக்குள்ளே சாமி தரிசனம் பார்த்துருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் இன்னும் வரலைங்க. வந்தால் தான் அதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரியும். ஆஃப்லைனில் ரூம் கிடைக்காதவங்க கர்நாடக பவன் அப்படின்னு சொல்லி ஒரு கர்நாடகா ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கெஸ்ட் ஹவுஸ் பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லியிருந்தேன். அதை பற்றி நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அதை பற்றின டீட்டெயில்ஸு இன்றைக்கி ஈவினிங் உள்ள வீடியோவில் சொல்கிறேன். நிறைய பேர் அதில் வந்து ரிவ்யூஸ் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரிவ்யூஸும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப தங்களோட மோசமான அனுபவத்தையும் சில பேர் சொல்லியிருக்காங்க. அவங்களோட வெப்சைட்லேயே போய் அவங்க ரிவ்யூஸில் எடுத்து பார்த்தாலுமே 50-50 தாங்க இருக்குது. இதில் ஓரளவு சில பேர் வந்தீங்கன்னா 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. சில பேர் வந்து ஒஸ்ட் பிஹேவியர்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன், அதனால் லிஃப்ட் வசதி இல்லைங்கிற மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் இன்னும் வர பார்த்துட்டு நீங்கள் மத்தியானம் வீடியோவில் அதை பற்றி டீட்டெயில் பேசுகிறாங்க. மறுபடியும் இது மாதிரி இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.